அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிரதோஷ தினத்தில் சிறப்பாக வழிபாடு எல்லா கோயில்களையும் நடைபெறும். பிரதோஷ நாட்கள் பார்த்தோன்னா ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு சிறப்புன்னே சொல்லலாம். அப்படி எந்தெந்த நாட்களில் நீங்கள் பிரதோஷ தினத்தில் எந்த நேரத்தில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பான பலன்களை பெற முடியும் என்பதை பற்றிய ஒரு தெளிவான பதிவு தான் இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கேன். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வாய்க்கிழமையோடு திரியோத திசையோடு கூடி வருதான். பொதுவாக செவ்வாய் பிரதோஷனாவே ருணரேக விமோசன பிரதோஷன்னு சொல்லுவாங்க. அதாவது நோய் மற்றும் கடன் பிரச்சனைக்கு தீர்வாக தான் இந்த பிரதோஷ தினம் அமைஞ்சிருக்குது. தினமுமே பார்த்தோம்னா சூரியன் மறையும் மாலை வேளையில் தான் 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரத்தை தான் பிரதோஷ காலன்னு சொல்லுவாங்க. அதிலும் பிரயோதசி திதி அன்று வரும் பிரதோஷ காலம் சிறப்பாக சொல்வாங்க. அதனால தான் அந்த நாளையே பிரதோஷன்னு அழைக்கிறாங்க. பிரதோஷ வழிபாடு பார்த்தோம்னா பிரச்சனைகளை தீர்க்கும்னு பக்தர்களுடைய நம்பிக்கைன்னே சொல்லலாம். அந்த நாளில் பிரதோஷ வேளையில் பார்த்தோம்னா சிவபெருமானுக்கு நந்தியும் பெருமானுக்கும் நடைபெறும் அபிஷேக ஆராதனை கண்ணார காண்பதன் மூலம்தான் நம் மன துயர் எல்லாம் விலகுன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பிரதோஷம் எந்த கிழமையில வருகிறதோ அதற்கேற்ப விசேஷ பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாரத்தில் முழு 7 நாட்களிலுமே வரும் பிரதோஷ வழிபாட்டின் பலன்களை நாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமைகளில் பிரதோஷ வேளை சந்திரன் மற்றும் சனியின் ஓரையில் அமையுமா. இந்த நாளில் செய்யக்கூடிய பிரதோஷ பூஜையில் தான் 4 சனி பகவானின் அனுகிரகமும் சூரிய பகவானினுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். பிரச்சனைகளின் சிக்கி தவிப்பவங்க கட்டாயம் வழிபட வேண்டிய பிரதோஷம் பார்த்தோம்னா ஞாயிறு பிரதோஷம்னே சொல்லலாம். பார்த்தோம்னா திங்கக்கிழமைகளை வருகின்ற பிரதோஷ தினத்தில் நீங்கள் சிவபெருமானை வழிபாட்டுக்குரிய நாளுன்னே சொல்லலாம். அந்த நாளில் பார்த்தோம்னா பிரதோஷ வேளையில் செவ்வாய் மற்றும் சூரிய ஓரையை அமைஞ்சிருக்கும். திங்கக்கிழமைகளை வரும் பிரதோஷ வேளையில் சிவபெருமானை நீங்கள் வழிபடுவதன் மூலமே சூரிய பகவானுடைய அருளை பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிழமைக்கு உரிய கிரகம் பார்த்தோம்னா சந்திரன் மனோகாரகன் சொல்லுவாங்க. திங்கக்கிழமைகளை பிரதோஷ வேளையில் பிற சூரிய பெருமாளை வழிபடுவதன் மூலமே சந்திரனின் அருளை நீங்கள் பெற முடியும். மனம் சார்ந்த சிக்கல்கள் உள்ளவங்க மன வலிமை வேண்டுபவங்களும் கட்டாயம் பார்த்தோம்னா திங்கக்கிழமையில் பிரதோஷ வழிபாட்டினை கடைபிடித்து பாருங்க. நிச்சயமாகவே மாற்றம் ஏற்படுன்னே சொல்லலாம். மனதில் உள்ள குறைகளும் நீங்குமா. செவ்வாய்க்கிழமை பிரதோஷ வேலை பார்த்தோம்னா புதன் மற்றும் சந்திரனின் ஓரையில் அமைஞ்சிருக்குது. அந்த வேலையில் சிவ வழிபாடு செய்து வந்தீங்கனாலும் முருகப்பெருமானினுடைய அருள் நமக்கு பரிபூரணமாகவும் கிடைக்குமா. ஜாதகத்தில் செவ்வாய் பகவானுடைய நிலையில் ஏற்படும் பாதகங்களும் நீங்குவதாக சொல்லப்படுது. செவ்வாயினுடைய அருள் பரிபூரணமாக கிடைப்பதாலே நோய் மற்றும் கடன் பிரச்சனையிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் என நம்பப்படுது. அடுத்ததாக வருவது தான் புதன்கிழமை பிரதோஷம். புதன்கிழமை பார்த்தோம்னா குரு மற்றும் செவ்வாய் ஓரையில் அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் நீங்கள் செய்யும் பிரதோஷ கால வழிபாடு பார்த்தோம்னா ஜாதகத்தில் குருவின் நிலையில் ஏற்படும் நற்பலன்களை கூடுதலாக தரக்கூடியதாக இருக்குது. கல்வி கலை ஞானம் ஆகியவற்றில் மேன்மை உண்டாக்கக்கூடியதாகவே இருக்குது. அடுத்ததாக வருவது வியாழக்கிழமை பிரதோஷ தினத்தில் நீங்கள் வழிபட்டு வந்தாலே அந்த நாளில் பிரதோஷ வேளையில் சுக்கிரனும் புதன் ஓரையிலும் அமைஞ்சிருக்கும். இன்று பிரதோஷ பூஜை செய்வதன் மூலமே மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குன்னே சொல்லலாம். மாணவர்கள் இந்த பிரதோஷ காலத்தில் வழிபட்டு வந்தீங்கன்னாவே கணிதத்தில் சிறப்பான முறையில் நிபுணத்துவம் பெற முடியும் சொல்வாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமையில் இறை வழிபாட்டுக்கு உகந்த நாளாகவே சொல்லப்படுது. அன்று வரக்கூடிய பிரதோஷ தினத்தில் நீங்கள் வழிபட்டு வந்தாலே வேலை சனி மற்றும் குரு ஓரையில் அமைஞ்சிருக்குது. காரிய சித்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. குரு பகவானால் அருளால் மேன்பொருள் சேரும். பார்த்தோம்னா சனிக்கிழமையில் வர பிரதோஷ திதியில் இணைந்து வரும் நாளையே சனி மகா பிரதோஷன்னு சொல்லுவாங்க. சனிக்கிழமை பார்த்தோம்னா பெருமானுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க. அன்று ஆஞ்சநேயருக்கு மிகவும் உகந்த நாள் தான் சனிக்கிழமை. இந்த நாளில் பிரதோஷ வேளையில் சூரியனும் சக்கர ஓரை அமைஞ்சிருக்குது. இந்த நேரம் தான் வெற்றி தரும் முகூர்த்தத்தை தரக்கூடியதாகவும் இருக்குதான். இந்த வேளையில் சிவ வழிபாடு செய்தது மிகவும் விசேஷமாக சொல்லப்படுது. இந்த வேளையில் செய்யும் வழிபாட்டுக்கு கிரகதோஷங்கள் நீக்கியும் நல்லருளை பெற்று தருமா. இந்த நாளில் சிவபுராணம் திருவாசகம் தேவாரம் திருப்பல்லாண்டு முதலிய தமிழ் வேதங்களை பாராயணம் செய்தால் மிகவும் சிறப்பாக அமையுமாம்.
தினத்துல மாலை வேளையில சிவனை நினைத்து வழிபட வேண்டுமா? ஆலய தரிசனத்துக்கு வாய்ப்பில்லாதவங்க வீட்டிலேயே இருக்கும் சிவபெருமானின் படத்துக்கு மலர்கள் சாத்தி எளிய நெய்வேத்தியம் ஒன்று செய்து வழிபாடு செய்யலாம். செய்து வேண்டிக் கொள்வதன் மூலமே சிவபெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். நோய், கடன், பகைவர்களால் தொல்லை முதலியவை நீங்குவது சொல்லப்படுது. வரக்கூடிய பிரதோஷ தினத்துல நீங்க வழிபட்டு வந்தாலே நினைத்ததெல்லாம் கைகூடுன்னே சொல்லலாம். மாசி மாதம் பார்த்தோம்னா வருகிற சிவராத்திரி நன்னாளையும் சிவபெருமானை விரதம் இருந்து தரிசிப்பதும் பூஜிப்பதுமே மகத்துவம் வாய்ந்ததுன்னு ஆச்சாரிய பெருமக்களும் சொல்லியிருக்காங்க. வழிபாடுகள்லேயே சிவ வழிபாடு உள்ளும் புறமாக தெளிவையும் ஞானத்தையும் குடிக்கக்கூடியதாக இருக்குது. சிவ வழிபாடு செய்வதற்கும் மாதந்தோறும் வருகிற திருவாதிரை நட்சத்திர நாளில் ரொம்பவே விசேஷம்னு சொல்லலாம். அதே போல தான் மாதம் வருகிற சிவராத்திரி நன்னாளில் சிவபெருமானை விரதம் இருந்து தரிசிப்பதும் பூஜிப்பதும் மகத்துவம் வாய்ந்ததாக சொல்லியிருக்காங்க. திரிதி என்பது பிரதோஷ தினமாகவும் பிரதோஷ வைபவமாக கொண்டாடப்படுது. திங்கட்கிழமை அன்று சொல்லப்படுகிற சோமவாரத்தில் வருகிற பிரதோஷத்தில் சுபிட்சத்தையும் முத்தியும் கொடுக்கக்கூடியது. பிரதோஷத்தன்று விரதம் இருந்து சிவ பூஜை செய்து வந்தீங்கன்னாவே சிவனாரை தரிசித்து வேண்டிக் கொண்டாலும் வீட்டில் தடைப்பட்ட மங்கள காரியங்கள் இனிதாக நடைபெறும். தினத்தில் நீங்கள் செய்கின்ற தரிசனமும் புக்தியை தெளிவாக்குவதாக இருக்குது. ஞானத்தை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். பிரதோஷத்தன்று வாழையில் சிவாலயங்கள் சென்றும் சிவ தரிசனம் செய்த சிந்தையில் தெளிவையும் வாழ்வில் முன்னேற்றத்தையும் தந்தருள்வாராம். மாசி மாத பிரதோஷ விசேஷம்னு சொல்லுவாங்க. மாசி மாதம் என்பதே வழிபாட்டுக்குரிய மாதம்தான். அற்புதமான இந்த மாசி மாதத்தில் பெருமானை வழிபட்டு அவரது அருளை பெறுவதற்காக ஏற்ற நாள் தான் பிரதோஷம்னு சொல்லுவோம். மார்ச் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில பிரதோஷம் வளர்பிறை பிரதோஷமாக அமைஞ்சிருக்குது. முருகப்பெருமானுக்குரிய வழிபாட்டு நாள் தான் செவ்வாய்க்கிழமை. சிவபெருமானுக்குரிய பிரதோஷ தினமும் அமைஞ்சிருக்குது. சிலர் வழக்கமாக அனைத்து பிரதோஷ நாட்களுமே சிவ கோவிலுக்கு சென்றும் சிவ வழிபாட்டில் கலந்து கொள்ளும் பழக்கம் இருக்குது. அப்படி பிரதோஷ வழிபாட்டிற்கு செல்பவங்க அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விதிமுறைகள் இருக்குது. பிரதோஷத்தன்றே கோவில் செல்வோர் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களை பார்த்துக்கலாம். பிரதோஷ வேளையில சீசனை நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையில தான் தரிசிக்கணும். அங்கேதான் தேவர்களுக்கு சந்தியை திருத்தத்தை ஈசன் ஆட்டி காட்டி இருக்கிறாரு. பிரதோஷ வேளையில சமஸ்கிருத மொழி அறிந்தவங்க ஸ்ரீரத்னத்தையும் தமிழ் மொழி அறிந்தவங்க நீலகண்ட பதிகத்தையும் பாராயணம் செய்வது விசேஷம்னு சொல்லலாம். பிரதோஷ வேளையில ஈசன் ரிஷிபத்தின் மீது ஆலயம் வலம் வரும்போது தான் 3வது சுற்றின் ஈசான திக்கில் நடைபெறும் வழிபாட்டை தரிசிப்பது சிறப்பான புண்ணியத்தை தரக்கூடியதாக இருக்குது. ஈசனை திக்கில் ஈசன் அழகால விஷம் பின் எழுந்து ஆனந்த தாடவம் ஆடிய போது கூடவே பூத கணங்களும் பூதத்திருந்து ஆடின. இதற்கென பிரத்யோகமாக ராகம் தாளம் திமும் உண்டா. பிரதோஷ கால சிறப்பு பார்த்தோம்னா ஈசனுக்கு வில்வ தலங்களால் மாலை கொடுத்து அணிவிப்பது பெரும் பாக்கியத்தை தரக்கூடியதாக இருக்குது. பிரதோஷ வேலையும் ரஜினி முக வேலைன்னு அழைக்கப்படுதான். இரவின் முகம் என்பது பொருளா. பிரதோஷம் என்றாலே குற்றமுள்ள என்று பொருள்னு சொல்லுவாங்க. பிரதோஷம் என்றால் குற்றமில்லாததும் குற்றமற்ற அந்த வேளையில ஈசனை வழிபட நம் தோஷங்கள் நீங்குமா. ஈசன் விஷத்தை உண்டு சயனித்து பிறகு எழுந்து முதலாக சந்திய தாண்டத்தை ஆடியது ஒரு சனிக்கிழமை மாலையில தான் என்பதால் சனி பிரதோஷம் சிறப்பாக சொல்லுவாங்க. நாம் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டி இருந்தாலே சிறு தொகையாவது சனி பிரதோஷ வேளையில நாம் கடன்கள் சீக்கிரம் அடைப்படும் சொல்லுவாங்க. தினசரி கோவிலுக்கு சென்று வழிபட்டாலே பஞ்ச பாவங்கள் விலகுமா. ஒரு சனி பிரதோஷ வழிபாடு 108 சிவ பூஜை செய்த பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. 1000 மடங்கு பலன் தரும் பிரதோஷ வழிபாடு. தினமுமே மாலை வேளையில தின பிரதோஷம் என்றும் வளர்பிறை தேய்பிறை திரியோதசி நாட்களில் வரும் பிரதோஷம் பஞ்ச பிரதோஷனும் மகா சிவராத்திரிக்கு முன்னே வரக்கூடிய பிரதோஷம் மகா பிரதோஷம்னு சொல்லுவாங்க. மகா சிவராத்திரிக்கு முன் வரும் பிரதோஷம் சனிக்கிழமையில வந்துச்சுன்னா சனி மகா பிரதோஷம்னு சொல்லுவாங்க. ஈசனை தரிசித்தாலே 1000 மடங்கு பலன்கள் கிட்டுமா. தொடர்ந்து 14 ஆண்டுகளாக பிரதோஷ தரிசனம் செய்து வந்தீங்கன்னா சிவலோக பதவியும் கிட்டும். பிரதோஷ வேளையில ஈசன் ஆடும் தாண்டவத்திற்கு தான் அம்பிகை பாட, நான்முகன் தாளம் போட, சரஸ்வதி வீணை மீட்ட, நாராயணன்
மத்தளம் இசை. வீடியோவில் நாம் பிரதோஷ தினத்தில் எப்படி வழிபட வேண்டும் என்பதை தெளிவாக தெரிஞ்சுக்கொண்டோம். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவு உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.